ஹாய், நம்ம இப்போ பார்க்குறது வேலூர் கோட்டை பாருங்கள். சுமார் 133 ஏக்கர் பரப்பளவுள்ள சதுர வடிவலான கோட்டை. கோட்டையை சுற்றி கம்ப்ளீட்டாக அகலிங்க. என்ன பிளான் பண்ணி அந்த பாதுகாப்பு கருதி அந்த காலத்திலேயே அருமையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பருங்க, அருமையான அகலிங்க. பாதுகாப்புக்காக எவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சதுர வடிவில் அமைந்துள்ள அருமையான வடிவமைப்புள்ள கோட்டை. சுற்றியும் ஜலம், அதாவது தண்ணீர். அதாவது உள்ளே ஜலகண்ட ஈஸ்வரர் கோயில் உள்ளது. விஜயநகர பேரரசின் கீழ் அந்த சாம்ராஜ்யத்தில் வரும்பொழுது அந்த கோயில் கட்டியதாக வரலாறு. போய் பார்ப்போம். முதல் கோபுரமாக 7 நிலை கொண்ட திருக்கோயில் ராஜகோபுரம். இதுவும் ஒரு பரிகார கோயில். அதாவது நாகதோஷம் உள்ளவர்கள், பள்ளி தோஷம் உள்ளவர்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்தால் அந்த தோஷம் நீங்கும்னு ஸ்தல வரலாறு சொல்லுது. பக்தர்கள்லாம் நாடி வர்றாங்க. தர்பார் மண்டபம், அருமை. அந்த காலத்தில் ஒவ்வொன்றும் ரொம்ப நுட்பமாக படிக்கிருக்காங்க. ஒவ்வொருமே சிற்பம் எல்லாமே மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய சிற்பங்கள். நவீன யுகத்தில் கூட இந்த மாதிரி மெஷினெல்லாம் வந்த வாட்டி கூட அவ்வளோ இதாக இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அவ்வளவு அருமையாக பண்ணியிருக்காங்க. அருமையான கோபுரங்கள், அருமை. ரொம்ப நுட்பம். ரசிப்பதற்கே நாள் போதாது. எப்படி செதுக்கி இருப்பார்கள் பாருங்க. அப்பா, மிஷினில் செதுக்கிறதே நிறைய மிஸ்டேக் ஆகுது. கையில் செதுக்கினதெல்லாம் எப்படி இருந்திருக்கும். அட்டகாசம், அருமை அருமை. அதாவது தர்பார் ஹால் மாதிரி மண்டபம். என்ன நுட்பமான வேலைப்பாடுகள், அருமை. அருமை.
வாவ், அருமைங்க, அருமையான வேலைப்பாடுகள், அருமை அருமை. காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இது. இந்த நவீன யுகத்தில் கூட இந்த மாதிரி பிரமிப்பாக செய்யறதுக்கு ஆள் இல்லை. அருமையான கட்டமைப்பு. ஒவ்வொன்றும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணுங்க. இந்த தர்பார் மண்டபத்தையும் பார்க்கணும், ஜலகண்ட ஈஸ்வரரையும் பார்க்கணும். இந்த கோயில் விஜயநகர பேரரசின் கீழ் இருந்த பொழுது பொம்மி ரெட்டி சகோதரர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஸ்தல வரலாறு. இதற்கும் மேலே 400 வருஷமாக பூஜை செய்யாமல் இருந்தது இந்த கோயிலில் 1981 தான் வந்து பூஜை ஆரம்பிக்கப்பட்டது, கும்பாபிஷேகம் செய்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது நாகதோஷம் பள்ளி தோஷம் உள்ளவர்கள் வந்தால் பரிகாரம் என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பாய். ஒரு முறை விஜயம் செய்யும் ஜலகண்ட ஈஸ்வரர்.